Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. சார் வணக்கம். வணக்கம் சிபி. போன வாரம் நிறைய நிகழ்வு நம்ம பேசுவோம் நம்ம ஷோல. ஆமா, நிறைய கேள்விகள் வந்திருக்கு. டேரக்டா கேள்விக்குள்ள நான் வரேன் சார். அனந்தராமகிருஷ்ணன் அப்படிங்கிற நேயர் வணக்கம் நாகப்பன் சார், கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போது மடமடான 10-15 தரவுகளை வைத்து டெசிபிள் பாயிண்ட் உடன் சொல்கிறீர்களே, பேப்பரை பார்த்தா மனப்பாடம் செய்தா அல்லது ஆப் ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு சார். ஆப் எதுவும் இல்லை, தொழில் ரகசியத்தை கேட்கிறாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. 2 பகுதியை அதை பிரிச்சுக்கலாம். ஒன்று ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு மேல பங்குச்சந்தையில் இருக்கும் பொழுது அல்லது எந்த தொழிலில் இருக்கும் பொழுதும் பல விஷயங்கள் பை ஹார்ட் நமக்கு தெரியும். டக்குன்னு அதை புரிந்து கொள்வோம், டக்குன்னு அதை உள்வாங்கிக் கொள்வோம், டக்குன்னு அதை எடுத்து சொல்ல முடியும். அது தானாக வரக்கூடியது. ரைட் ஃப்ரம் ஒரு பரோட்டா மாஸ்டர்கிட்ட போயிட்டு நீங்க அதை எப்படி போடுவீங்கன்னா இப்படி எடுத்து இப்படி இழுத்து அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாரு. இந்த எடுத்தேன் போட்டேன்ப்பா அப்படிம்பாரு. அப்படிதான் எனக்கு தெரியும். எங்க ஊர்ல அந்த காலத்துல நீங்க பழைய அந்த நாட்டுல சமயம் சொல்லி கொடுக்கும் பொழுது எவ்வளவு உப்பு போடணும்னா அந்த ஒரு கை உப்பு போடு அப்படிம்பாங்க. தேவையான அளவு அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது எப்படி இப்பதான் நம்ம எல்லாமே மெஷர் பண்ணி ஸ்பூன்ல மெஷரபிள் மெட்ரிக்ஸ்னு கொண்டு வந்துட்டோம். அது மாதிரி வரும். இன்னொரு பகுதி, 2வது பகுதி அவர் கேட்கறது நம்ம எங்கேயும் தவறு நிகழ்ந்து விடக்கூடாது. நம்ம 3 மணிக்கு ஒண்ணு பார்த்திருப்போம், 4 மணிக்கு அது அப்படியே மாறி இருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய நிகழ்ச்சியில நம்ம 4 மணிக்கு பேசிக்கிட்டு இருப்போம், அப்படியே ஒரு 10 நிமிடம் கழித்து அந்த தகவல் மாறி இருக்கும். அவங்க அப்டேட் பண்ணிருப்பாங்க. அது மாதிரி எல்லாம் வந்திருக்கும் பொழுது அதனால நம்ம ஸ்கிரீனை என்ன தகவலை பத்தி பேச போறோமோ அது சம்பந்தமான ஸ்கிரீனை நம்ம ஓபன் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா நம்ம ஆடியோல இதுல பேசுறதுனால அதுக்குள்ள தரவுகளை எடுத்து வச்சுக்கிட்டு அதுபடிதான் நம்ம பேசுறோம். அதனால அதுல ஒன்றும் பெரிய மேஜிக்கோ அல்லது ஒரு பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இருக்கதான் நான் நினைக்கல. 2மே இதுல ஒண்ணு இருக்கு. ஒரு சில விஷயங்கள் நமக்கு நினைவில் இருந்து சொல்றது. நீங்க திடீர்னு கேட்பீங்க இந்த மாதிரி முன்பு நிகழ்ந்திருக்கிறதா. 2008 நான் சொல்லும் பொழுது நான் தரவுகளை எடுக்கிறது இல்லை. அது பை ஹார்ட் எனக்கு தெரியும். அப்ப என்ன நடந்ததுங்கிறது மனசுல இருக்கு. அப்படித்தான் நம்ம சொல்றது. தவறு நிகழக்கூடாது, ப்ரிசைஸா சொல்ல வேண்டிய டேட்டா அப்படின்னா அந்த பிரஸ் இன்ஃபர்மேஷன் பீரோ பணவீக்கம் குறித்த குறியீடு அப்படின்னா நம்ம பிரஸ் இன்ஃபர்மேஷன் பீரோ அவங்க ரிலீஸ் பண்ணது அல்லது மோஸ்ட்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனுடைய இணையதளத்தை திறந்து அந்த டேட்டா என்ன இருக்குங்கிறத பார்த்து தான் நம்ம சொல்றோம். சிறப்புங்க சார். ஆனா நீங்க மோஸ்ட்லி சிஸ்டம்லாம் வச்சிருக்கீங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, நம்ம சில கொஸ்டின்ஸ் முன்னாடியே பேசி வச்சிருந்தா கூட திடீர்னு நிறைய கேள்வி நான் கேட்கறப்ப கூட நீங்க தரவோட பதில் சொல்றத நான் கேட்டு வியந்திருக்கேன் சார். அது இந்த மாதிரி ஒரு மனப்பாட சக்தி மட்டும் நம்ம இருந்திருந்தா எங்கேயோ போயிருக்கேன் வாழ்க்கையில எனக்கு பல டைம் தோணி இருக்கு சார். எனக்கு ரொம்ப கஷ்டம், மனப்பாடம் பண்ணவே முடியாது. நான் அதான் சார், அந்த உள் வாங்கி அந்த பேஷனோட ஒரு விஷயம் பண்றீங்களா சார்? ஆமா, நன்றி. ரேண்டம் தாட்ஸ்ங்கிற அக்கௌண்ட்ல என்ன கேள்வி வந்திருக்கு அப்படின்னா, வங்கி எஃப்டிக்கு இணையான வருமானம் தரும் முதலீட்டு மூலதனம் குறையாமல் இருக்கும், ஆனால் வரி விதிப்பில் ஈக்விட்டி முதலீடுகளை போல கருதப்படும் ஃபண்ட்களை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காருங்க சார். ஏதாவது இருந்தா அவர் நமக்கு சொல்லட்டும். பிக்ஸட் ரிட்டர்ன் அப்படின்னு எஃப்டிஆர் ரிட்டர்ன்ஸ் சொல்லியிருக்காரு. அப்படின்னா 7% 8% கேபிட்டல் எரோஷன் இருக்கக்கூடாது. அப்படின்னா டு லார்ஜர் எக்ஸ்டென்ட் கில்ட் ஃபண்ட்ஸ்ல போடலாம். அது எஃப்டி ரிட்டர்ன் சில சமயம் வரும், சில சமயம் அதை விட கொஞ்சம் குறைவா இருக்கும், பட் ரொம்ப பாதுகாப்பானது. பட் ஈக்விட்டி டாக்ஸ்ங்கிறது இன்னொன்னு சொல்றாரு. இப்போ அங்கதான் 3 கேட்கும் பொழுது கொஞ்சம் சிக்கலாகுது. எனக்கு தெரிந்து இந்த மாதிரி கொடுக்கக்கூடியது எக்ஸம்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி. நம்ம முதலீடு செய்வது ஏடிசியில் எக்ஸம்டடு, அதுல வரக்கூடிய வருவாய் எக்ஸம்டடு, வட்டி. அதற்கு பிறகு பணத்தை திருப்பி எடுக்கும் பொழுது டாக்ஸ் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரே முதலீடு பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட். அந்த பிபிஎஃப்ல ஆண்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் தான் போடலாம் ஒரு தனிநபர். அதுக்கு 7.1% இப்ப கொடுக்குறாங்க. ஃப்ளோட்டிங் ரேட் அப்பப்ப மாத்துவாங்க, 6 மாசத்துக்கு ஒருக்கா. அந்த பீரியாடிக்கல் அவங்க எப்ப ரிவைஸ் பண்றாங்களோ அதுபடி மாத்துவாங்க, 3 மாதத்துக்கு ஒரு முறையா அது மாத்துவாங்க. அது பொதுவா இப்ப சமீப காலத்துல பெருசா மாத்தல. அப்ப அந்த 7.1% யாருக்கு பலன் அளிக்கும்னா 30% டாக்ஸ் பிராக்கெட்ல இருக்கவங்களுக்கு 10%க்கு மேல பிக்ஸட் டெபாசிட் போட்டிருந்தா 30% டாக்ஸ் போனா 7% நிக்கும். அவர்களுக்கு இது பலன் அளிக்கும் இந்த பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல போடுறது. அதை தாண்டி இவ்வளவு ஒரு காம்பினேஷன்ல இப்படி கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் நம்ம பையனுக்கு பொண்ணு பாக்குற மாதிரி அல்லது பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குற மாதிரி பர்ஃபெக்டா அவர் ஒண்ணு கேட்கிறாரு. பர்ஃபெக்டா அமைகிறது கஷ்டம் நான் நினைக்கிறேன். இது ஒரே ஒரு இதுதான் அவர் மனது. ரிஸ்க் எடுத்தால் ரிட்டர்ன் கிடைக்கும், ஆனா கேரண்டி இல்ல. ரிஸ்க் எடுக்கலைன்னா ரிட்டர்ன் கம்மியா இருந்தாலும் அந்த ரிஸ்க் பிரீமியம்ங்கிறது இருக்கு. அந்த பிரீமியத்தை கழிச்சுட்டு பார்க்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பானதா இருக்கும். நமக்கு எது தேவையோ அதை பொறுத்து நம்ம பண்ணணும். பொதுவாக இந்த மாதிரி ஓரளவுக்கு கேபிட்டல் ப்ரொடெக்டட் பிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன் டாக்ஸ் பெனிஃபிட்டோட இருக்கணும்னா ஒரே ஒரு ஐடியா வேணா சொல்லலாம். எங்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கு சார், நான் ஓய்வு பெற்ற அல்லது எனக்கு ஒரு எந்த விதமான தேவையும் அடுத்து இல்லை, இந்த பணம் வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த 10 லட்சத்தை மிக மிக பாதுகாப்பான ஒரு முதலீட்டில் போட்டுறது. ஆர்பிஐ பாண்ட்ல போட்டோம்னா 8.05% 6 மாசத்துக்கு ஒருக்கா கொடுக்குறாங்க. ரொம்ப அதை விட பாதுகாப்பு உலகத்துல எதுவும் இருக்க முடியாது. அதை போட்டுறோம்.
அதுல வரக்கூடிய அந்த வருமானத்தை மட்டும் நம்ம வந்து ஒரு ரிஸ்கி அசெட் கிளாஸ்ல எஸ்ஐபி முறையில ஒரு டைவர்சிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இதுலயோ எஸ்ஐபி முறையில நம்ம முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்ப நம்முடைய 10 லட்சம்ங்கிறது கேபிட்டல் ப்ரொடெக்டடா இருக்கு, அந்த மூலதனம் ப்ரொடெக்ட் ஆயிடுச்சு. அதுல வரக்கூடிய வருமானத்தை மட்டும் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து அதுல வரக்கூடிய அந்த 8% பத்தலைங்கிறதுனால நம்ம கூட போடுறோம். அதுல வந்து ஒருவேளை 9 10 வந்ததுன்னா நமக்கு இந்த 8ங்கிறது 8 9 அந்த மாதிரி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அது மாதிரி வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமே தவிர ஒரே ப்ராடக்ட்ல இவ்வளவும் அடங்கி இருக்கதா எனக்கு தெரிஞ்சதில்லை. வேற யாராவது முதலீட்டு ஆலோசகர்கள் ஏதாவது சொன்னா நம்ம அடுத்த இதுல அதை பத்தி நம்ம பேசுவோம். ஹரிங்கிற நீர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, சார் வணக்கம், ஒருவர் 60 வயதில் 18 வயது ஆண் 18 வயது பெண் குழந்தைகள் தனது மனைவியுடன் இணைந்து வாழும் சூழலில் தன் சொத்துக்களை எந்த விகிதாச்சாரத்தில் வைத்திருந்தால் சரியாக இருக்கும், பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது தங்கம், வீடு, நிலம், பங்குகள், மியூச்சுவல் ஃபண்ட், காப்பீடு ஆகியவை, மேலும் குறிப்பாக வாகனங்கள் தன் சொத்து மதிப்பில் எத்தனை சதவீதமாக இருப்பது அத்தியாவசியமாகும், அதற்கு மேல் இருப்பது அனாவசியம் அப்படிங்கறத சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு சார். இது வந்து ஒரு போன்ல நம்ம அப்படி பேச முடியாது. ஏன்னா அவருடைய ரிஸ்க் அப்பிடைட் என்ன, எவ்வளவு தூரம் அதீத ஏற்ற இறக்கங்களை எல்லாம் தாங்கக்கூடிய மனோசக்தியோ பயிற்சியோ அவருக்கு இருக்கா, இதுக்கு எக்ஸ்போஷர் இருக்கா இல்லையான்னு தெரியணும். தெரியாம நம்ம வந்து பங்கு சந்தையில போடுங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்கன்னா சொல்ல முடியாது. அதே சமயத்துல முழுக்க முழுக்க வீடு நிலம் தங்கத்துல மட்டும் போட்டுட்டு சம்டைம்ஸ் அது பெரிய ரிட்டர்னே இல்லாத ஒரு 10 ஆண்டுகள்லாம் இருந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவருடைய கோல்ஸ் இலக்கை சந்திக்க முடியுமாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் ஒரு முறையான ஒரு ஆலோசகரை அணுகி அவர்கிட்ட வந்து ஆலோசனை பெற்று பண்ணணும். நம்ம பை அண்ட் லார்ஜ் ஒரு பிராடா ஒன்னு சொல்லலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் 60 வயசு, 2 பிள்ளைகளுக்கு 18 வயசுக்கும் பொழுது அவருடைய கல்விக்கான பணம் உடனடியாக தேவை. அவருடைய இலக்குகள் என்ன, இந்த 2 பிள்ளைகளுடைய படிப்பு, உயர்கல்வி படிப்பு, அதுக்கான பணம் இன்னைக்கு தேவை உடனடியாக. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அது தேவைப்படும். அதற்கு பிறகு அவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு செலவு. ஓகே, அது 2வது. அதற்கப்புறம் இவருடைய ஓய்வு காலத்துல இவர்களுக்கு வந்து வருமானம் வரணும், இவர்களுக்கு வந்து மாதம் வருமானம் வரணும். அது வந்து சேஃப்டி பாஸ்கெட். சோ இந்த மாதிரி 3 இதுல இந்த படிப்புக்கான பணம் எவ்வளவு தேவைப்படும், அது இன்னைக்கு தேவைப்படும். கல்யாணத்துக்கான பணம் எவ்வளவு தேவைப்படும், அது 6-7 ஆண்டுகள் கழித்து. ஓய்வு பெற்ற பிறகு வர வேண்டிய பணம்ங்கிறது கிட்டத்தட்ட இப்பவே தேவைப்படும். சோ இந்த 3 இலக்குகள், கல்வி, திருமணம், ஓய்வு கால வருமானம், இந்த 3 இலக்குகளுக்கும் எவ்வளவு பணம் தேவைப்படும், அதற்கான மூலதனம் எவ்வளவு, அதை நம்ம எதுல முதலீடு செய்தால் பாதுகாப்பா வரும். இதுல ரிஸ்க்ங்கிறது அவர் திருமணத்துக்கு தேவையான பணத்துல மட்டும்தான் ரிஸ்கே எடுக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஸ்டாக்லயோ போடணும் அப்படின்னா அந்த 6-7 ஆண்டுகள் கழித்து எடுக்க போற பணத்துக்கு மட்டும்தான் அவர் ரிஸ்க் எடுக்க முடியும். அவருக்கு இன்னைக்கே வருமானம் வேணும், ஓய்வு பெற்று விட்டார் அப்படின்னா அதை ரிஸ்க் எடுக்க முடியாது. அது வந்து ரெகுலரா வருமானம் வரக்கூடியதுலதான். தங்கத்துல கூட போட முடியாது, ஏன்னா தங்கத்துல வருமானம் வராது. அது வந்து வீடு நிலத்துல கூட போட முடியாது, ஏன்னா ஒருவேளை நிலத்தை ஒருவேளை வாடகைக்கு விட்டா வருமா என்னன்னு தெரியல. பட் வீடோ அல்லது ஒரு பிக்ஸட் டெபாசிட்லயோ போட்டாதான் அவருக்கு அன்றாட செலவுகளுக்கு பணம் வரும். அதே மாதிரி அவருடைய கல்வி படிப்புக்கும் அப்படித்தான் இருக்கணும். அந்த பணம் சேமிப்பு கணக்குல இருந்து எடுத்து செலவு பண்ற மாதிரி இருக்கணும். ரிஸ்க் எடுக்க முடியாது. அதை போய் நம்ம தங்கத்துல போட்டுட்டு தங்கம் ஜனவரியில தங்கம் வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க, பிப்ரவரியில இப்ப இறங்கி போயிருக்கும். இப்ப விற்கவும் மனசு வராது, பணமும் தேவைப்படும், என்ன பண்ணுவீங்க? சோ அதனால பங்கு சந்தையிலயோ தங்கம் வெள்ளியிலயோ போடாமல் அது சேமிப்பு கணக்குல இருக்கிறதா நல்லது, குறைந்த வட்டியாக இருந்தாலும். அந்த கல்விக்கு தேவையான பணம்ங்கிறது இந்த 18 வயசா இருக்கிறதுனால. திருமணத்துக்கு தேவையான பணம் 6-7 ஆண்டுகள் கழித்துங்கிறதுனால அதை வேணா நீங்க வந்து அப்ப கூட பங்குகள் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எவ்வளவு தூரம் நாலேஜ் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ரிஸ்க் அப்பிடைட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ பை அண்ட் லார்ஜ் ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்ட், ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட், ஒரு மல்டி அசெட் ஃபண்ட், இந்த மாதிரி 3 ஃபண்ட்ல பிரித்து அந்த ஃபண்ட்ல போட்டுட்டு உட்கார்ந்துருந்தோம்னா ஓரளவுக்கு அது வந்து ஒரு 6-7 ஆண்டுகள்ல ஒரு பிக்ஸட் டெபாசிட்டை தரக்கூடிய வருமானத்தை தாண்டிய, பணவீக்கத்தை தாண்டிய ஆதாயத்தை தருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். எனவே இந்த ரிஸ்க் எல்லாம் முழுமையா புரிஞ்சுக்கிட்டு நமக்கு குறைந்த வருமானம் போதுமா, இதுலயே நம்ம சமாளிக்க முடியும்னா மிக மிக பாதுகாப்பான முதலீடுகளுக்கு போறது. 10ஆவதுன்னு நினைச்சோம்னா அதுக்கு தகுந்த ரிஸ்க் ஒரு ஆலோசனையை பெற்று எடுப்பது அப்படிங்கிறது போறதுதான் கரெக்டா இருக்கும். பை அண்ட் லார்ஜ் அசெட் அலோகேஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு காலகட்டத்துல. அம்மைநாதன்கிறவர் வந்து, சார் நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ப்ராஃபிட் புக்கிங் பண்ண சொல்றீங்க, பட் அதுல எனக்கு ஒரு சந்தேகம். ஆக்சுவலா ஒரு பங்கை நாம 3000 ரூபாய்க்கு வாங்குறோம்னு வைங்க, அது 2800, 2500, 2000ன்னு இறங்குறப்ப நம்ம ஆவரேஜ் பண்ணுவோம். அப்ப 2500 இருக்குன்னு வச்சுக்கோங்க, திரும்ப 2500 வந்துருச்சு. நாம ப்ராஃபிட் புக் பண்ணும்போது 2800 அல்லது 2900, ஆனா நம்ம 3000 தானே முதல்ல வாங்கிருவோம் அந்த பங்கை. இது எது ப்ராஃபிட் புக்கிங் நம்ம வந்து எடுத்துக்கிறது, இந்த ப்ராப்ளத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு கேட்டிருக்காரு சார். இது வந்து மனசுக்கு ஒரு திருப்தி, அவ்வளவுதான். முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நான் வந்து இது எல்லாருக்கும் இதை சொல்ல மாட்டேன். பங்குச்சந்தை மீது முழுக்க முழுக்க நம்பிக்கை வைத்து முழு நேரம் இதுல செயல்பட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணி பண்றவங்க வந்து இப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அவர்களுக்கு நிறைய நேரம் இருக்கு, வேற வேலை வெட்டி இல்லை, இதுதான் முழு நேர முதலீடு தான் அவங்க கண்காணிக்கிறாங்க, பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து இப்படி எல்லாம் வந்து பார்ட் ப்ராஃபிட் பார்ட் புக்கிங் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த பேர் நம்பிக்கை இருந்தால் மொத்தமா ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, வாங்கிட்டே இருப்பாங்க, விலை ஏறப்ப கூட வாங்குவாங்க தொடர்ந்து. நம்பிக்கை இல்லைன்னா இறங்குறத பத்தி கவலைப்பட மாட்டாங்க. 3000க்கு வாங்கினது 2500, 2500 கூட வித்துருவாங்க, மொத்தமா வித்துட்டு போயிடுவாங்க. நான் சொல்றது ஒரு சாமானிய முதலீட்டாளருக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்கும் பொழுது ஒரு நல்ல
நிர்வாகம், நேர்மையான நிர்வாகம், நல்ல பங்குன்னு தேர்ந்தெடுத்துட்டோம். அதுக்கு வாழ்க்கப்பட்டாச்சு, நம்ம நடத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். அப்படிங்கும் பொழுது அப்ப அது இறங்க இறங்க நம்ம அதை ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணி வாங்கணும். நம்ம குழந்தை ஒரு குவார்டர்லி எக்ஸாம்ல நல்லா பண்ணலைன்னா அடிச்சு உதச்சா வேலை ஆகாது. அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணா அடுத்த தடவை ஒருவேளை நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது மாதிரி தான் இதுல. ஓகே, இப்ப கமிங் டு இவருடைய ஸ்பெசிபிக்கான கேள்விக்கு பதில் என்னுடைய என்ன இருக்கும்னா, நம்ம மனசுக்கு ஒரு திருப்தி 2000க்கு வாங்கினதை 2500 வித்திருக்கேன்னு. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, வருமான வரித்துறையை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது கரெக்ட். 3000க்கு வாங்கினது தான் நீங்க 2500 வித்தீங்கன்னு 500 ரூபாய் நஷ்டம் தான் சொல்லுவாங்க. அது நல்லது. அந்த நஷ்டத்தை நீங்க அடுத்த 8 ஆண்டுகள் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். கேரி ஃபார்வர்ட் பண்ணி அதே ஆண்டுல வேற ஏதாவது லாபம் இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த 8 ஆண்டுகள் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணி சப்சிக்வெண்ட் இயர்ல நீங்க பண்ணக்கூடிய லாபத்துல அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நஷ்டம்ங்கிறது வந்து இமேஜினரி, அல்லது என்ன சொல்றது, இமேஜினரி சொல்ல முடியாது, ஒரு நோஷனல் லாஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு சரியான தமிழ் பதம் எனக்கு தெரியல. சோ அது மாதிரியான ஒரு லாஸ் தான். சோ வருமான வரித்துறையை பொறுத்த வரைக்கும் 3000 ரூபாய்க்கு வாங்கினது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்லுவோம், FIFO மெத்தட். 3000க்கு வாங்கினது 2500 வித்தீங்க, அதனால 500 ரூபாய் நஷ்டம் வாங்க. அடுத்த வருஷம் நீங்க வந்து 2500 விற்கும் பொழுது 2000க்கு வாங்கினது 2500 வித்தீங்க, 500 ரூபாய் லாபம்னு சொல்லுவாங்க. சொல்லி இந்த நஷ்டத்தை கேரி ஃபார்வர்ட் பண்ணதுனால இதையும் அந்த லாபத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. சோ உங்களுக்கு வருமான வரி வராது. ஒருவேளை வந்து அடுத்த வருஷம் 3000 போச்சுன்னா 1000 ரூபாய் லாபம். 2000க்கு வாங்கினது 3000க்கு விற்பீங்க, 1000 ரூபாய் லாபம். அதுல போன வருஷம் பண்ண 500 ரூபாய் நஷ்டம் இருக்கு இல்லையா, 3000க்கு வாங்கி 2500 வித்த நஷ்டத்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மிச்சம் 500க்கு டாக்ஸ் கட்ட சொல்லுவாங்க. இதுதான் இதுல இருக்கக்கூடியது. இது வந்து நமக்கு ஒரு மனதை நாம் சமாதானம் செய்து கொண்டு, ஓகே 3000க்கு வாங்கிட்டாலும் 2000க்கு வாங்கினது 2500 வித்துட்டேன், அடுத்து 3500 போனா 3000க்கு வாங்கினதை விற்பேன் அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு கமெண்ட் செய்து கொள்வதற்கு, ஒரு எக்ஸைட்மெண்ட்டை குறைச்சிக்கிறதுக்கு, ஒரு மனம் நிம்மதியாக இருப்பதற்கான ஒரு வழிமுறை தானே தவிர, திஸ் இஸ் சர்டன்லி நாட் அ பர்ஃபெக்ட் மெத்தட் ஆர் கம்ப்ளீட்லி அப்ராப்ரியேட் மெத்தட் ஆர் ரைட் மெத்தட். இது வந்து பிராக்டிக்கல் மெத்தட், பிராக்மேட்டிக்கான மெத்தட். அப்படிதான் இதை நீங்க பார்க்கணும். ஃபைன் சார், மன திருப்தி தான் எல்லாமே. ஆமா. வெங்கட்ராமன் நேயர் வந்து ஆல் டைம் ஹைலோ ஸ்டாக்ஸ அந்த டேட்டா எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் அது NSE BSE வெப்சைட்ஸ்ல நீங்க உள்ள போனீங்கன்னா இருக்கு சார், எல்லா வெப்சைட்லயும் இருக்கு. அது தவிர தனியார் நிறுவனங்கள், அமைப்புகள் இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்ஸ்லயும் வந்து நீங்க ATH அப்படிங்கிறது இருக்கு, பார்க்கலாம். இதோட இன்னொரு கேள்வி ராஜேந்திரன் கேட்டிருக்காரு. பங்குகள் 52 வாரங்கள் உச்சத்தை தொட்டு கொஞ்சம் ஏறி மறுபடி கீழே இறங்குகிறது, அந்த இறங்குற பங்குகளை யார் வாங்குறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. நீங்களும் நடந்தும் வாங்குறோம், நம்ம தான் வாங்குறோம். அது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரா இருக்கலாம், FIA இருக்கலாம், லோக்கல் இன்வெஸ்டரா இருக்கலாம், நம்மளா கூட இருக்கலாம். ஏன்னா சாமானிய முதலீட்டாளரை பொறுத்த வரைக்கும் நான் அந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திருக்கேன். 52 வார உச்சத்தை தொட்டா வித்துருவாங்க, 52 வார லோவை தொட்டா வாங்குவாங்க. ஏன்னா ரொம்ப குறைவான விலையில கிடைக்குதுல. 52 வார உச்சத்துல வாங்கின முட்டாள்களை விட நாம் சாமர்த்தியசாலிகள், இப்ப குறைவா வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆனால் அதற்கு கீழே 52 வார லோக்கு கீழே அது போய் நிற்கும். அதாவது 104 வார லோ, 2 வருஷ லோக்கு எல்லாம் போய் நிற்கும், அப்புறம் 3 வருஷ லோக்கு போய் நிற்கும். அப்படி எல்லாம் பார்த்திருக்கோம். இப்ப அது மாறிடுச்சு. இப்ப அந்த மாதிரியா யாரும் பாக்குறது இல்ல. இன்னும் சொல்ல போனால் 52 வார உச்சத்தை தாண்டும் பொழுது எதற்காக தாண்டுகிறது? அப்ப ஏதோ காரணம் இருக்கிறது. இந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகள் முன்பெல்லாம் இருந்ததை விட ஒரு பிரேக் அவுட் ஆகி பெரிய லெவல்ல போகுது போல இருக்கு. அப்ப அதை ஆராய்ச்சி செய்து அந்த விலைக்கு வாங்குறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. அதே சமயத்துல 52 வாரம் லோவை தாண்டி போகும் பொழுது எதற்காக போகிறது? அப்ப செயல்பாடுகள் சரியில்லையோ, இனிமே ரெக்கவரி ஆகாதா அப்படிங்கிற காரணத்தை ஆய்ந்து அதுல கன்வின்ஸ் ஆன 52 வாரம் லோவுக்கு கீழே விற்கிறதுக்கு தயாராகவும் பெரும் முதலீட்டாளர்கள் இருக்காங்கிறது தான் இப்ப இந்த காலகட்டத்துல நம்ம பாக்குறோம். மாறிடுச்சு இதெல்லாம். இது யார் வாங்குறாங்க விற்கிறாங்கன்னா பர்செப்ஷன் வேரிஸ் சார். இது வந்து கருத்து. இந்த விலைக்கு வாங்குறோங்கிறது வந்து அது நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த விலைங்கிறது வந்து அதனுடைய உண்மையான மதிப்பு இல்ல, அது விலை, அது மதிப்பு இல்ல. 52 வாரம் உச்சமா இருந்தாலும் அது விலை, 52 வாரம் லோவா இருந்தாலும் விலை, அது மதிப்பு இல்ல, அது வந்து கருத்து. அந்த நிறுவனத்தினுடைய இவ்வளவு விலை இருக்கணும் நம்ம கருத்து சொல்றோம். கருத்து மாறுபடும். ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு தான் வித்துட்டு இதுக்கு மேல ஏறாதுன்னு வித்துட்டு போறாரு. அதே சமயத்துல இன்னொருத்தர் வந்து இப்பதான் இனிமேதான் ஏற போகுதுன்னு வாங்குறாரு. இந்த கருத்து வேறுபாடு, இருவேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுனாலதான் எந்த சந்தையுமே இருக்கு. பங்கு சந்தையும் இல்ல, எந்த சந்தையுமே அதனாலதான் இருக்கு. தங்க கோல்டு மார்க்கெட்டா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து வருஷம் 20-30% கொடுக்க போகுதுன்னா டீநகர்ல இருக்க ஒரு நகைக்காரரும் விற்க மாட்டார், வச்சுட்டே இருப்பாங்க. எங்கள்ட்ட சரக்கு இல்ல, இப்ப 2 வருஷம் கழிச்சு வாங்கன்றுவாங்க. வெள்ளியில நடந்துச்சா இல்லையா? ஜனவரி மாசம் எங்க கைவசம் சரக்கு இல்லை, நாளைக்கு வாங்க, புக் பண்ணிட்டு போங்க, 1 வாரம் கழிச்சு வாங்க. இன்னைக்கு என்னாச்சு? அது வேற விஷயம். அது மாதிரிதான் நடக்கும். சோ சந்தைங்கிறதே வேறுபட்ட மாறுபட்ட கருத்து உள்ளவர்கள் இருப்பதன் காரணமாக தான் வாங்குபவர்கள் இருக்காங்க, விற்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். அதை நம்ம வந்து நிறைய தடவை பேசியிருக்கோம். அதனாலதான் பிஹேவியரல் ஃபைனான்ஸ் ஆர் பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் இந்த சப்ஜெக்டை பத்தி நீங்க நிறைய படிக்கணும்னு நான் சொல்றேன். தொடர்ந்து விஜயகரநேயர் வந்து AI பயன்படுத்தி எப்படி திறம்பட நிதி சார்ந்த சேமிப்பு மற்றும் முதலீட்டிற்கு பயன்படுத்தலாம்,
எந்த அளவீட்டில் பயன்படுத்தலாம் அல்லது பயன்படுத்துவதற்கான காலநிலை இன்னும் வரவில்லையா அப்படின்னு கேக்குறாரு சார். நம்ம இதுல கூட ஒருத்தர் கூகுள் இதை பற்றி பயன்படுத்தி கேட்டிருந்தாரு. நம்ம லாஸ்ட் வீக் அதுக்கு முந்தின வருஷம் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இன்ஃபேக்ட் அது நிச்சயமா அது வந்து பண்ணலாம். அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாட் ஜிபிடியா இருக்கட்டும், ஜெமினியா இருக்கட்டும், கிளாடா இருக்கட்டும், இதை பயன்படுத்தி நம்ம வந்து இப்போ ஒரு நிறுவனத்தினுடைய கான்ஃபரன்ஸ் கால் நெட்ல அவைலபிளா இருக்கு. ஓகே, அல்லது ஒரு நிறுவனத்தினுடைய இப்ப இன்னைக்கு ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், பிரஸ்டீஜ் எனர்ஜிஸ் நினைக்கிறேன் நேற்று, அந்த நிறுவனத்தினுடைய காலாண்டு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. அதை தொடர்ந்து அவங்க வந்து ஒரு பவர் பாயிண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முதலீட்டாளர்களுக்கு. நாங்க எப்படி எல்லாம் செயல்பட்டோம், எப்படி நடக்க போகிறது வரக்கூடிய காலகட்டங்கள்னு. இத்தனை பவர் பாயிண்ட், இத்தனை பேஜை படிக்க நமக்கு நேரம் இல்லையா, உடனே அதை அப்படியே அப்லோட் பண்ணி சம்மரைஸ்னு சொன்னோம்னா, இந்த கிளாடா இருக்கட்டும், ஜெமினியா இருக்கட்டும், அது சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு அதனுடைய சாராம்சத்தை மட்டும் சொல்கிறது. அதுல ஸ்பெசிபிக்கா ஒண்ணு மட்டும் வேணும்னா அந்த ஒரு மெட்ரிக் மட்டும் கேட்கலாம். இபிட்டா மட்டும் எப்படி ஏறி இருக்கு பார்த்து சொல்லு அப்படின்னா பார்த்து சொல்லும். அதுல இருந்தா அந்த தகவல் இருந்தா சொல்லும். இதை வச்சு எனக்கு ஒரு வீடியோ பண்ணி கொடு அல்லது ஒரு ஆடியோ பாட்காஸ்ட் பண்ணி கொடுன்னா பண்ணி கொடுக்குது. கொஞ்சம் நேரம் ஆகுது, ஆனால் பண்ணி கொடுக்கறது. இதுல இலவசமா சில சேவைகள் கிடைக்குது. கட்டணம் கட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டா வருது. ஏன்னா அந்த இலவச சேவைகள்ல நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. சில தகவல்கள் வந்து அவங்களுடைய புரிந்து கொள்ளுதல், உள்வாங்குதல்ல வந்து ஏஐலையும் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்குது. அதனால நான் அதை பத்தி சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை, வேர்ட் ஆஃப் காஷன். ஏஐல நீங்க போட்டு எது பண்ணாலுமே, என்ன அனாலிசிஸ் பண்ணாலுமே, அதை முழுக்க சரியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம், அந்த பெர்ஃபெக்ஷன் இன்னும் வந்து அச்சீவ் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தனிநபர், ஒரு செபியிடம் பதிவு பெற்ற ஒரு முதலீட்டு ஆலோசகர், அந்த மாதிரியா ஒருத்தருடைய தேவை இன்னமும் இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு இருக்கு. அடுத்த ஆண்டு எப்படி இருக்கும், வரக்கூடிய ஆண்டுகள் எப்படி இருக்கும் எனக்கு சொல்வதற்கு இல்லை. அதனால முழுக்க ஏஐ நம்பி போக முடியாது. பட் ஏஐ நிச்சயமா என்ஹான்சஸ் அவர் லேர்னிங் ப்ராசஸ். நமக்கு அதை கூடுதலான ஒரு நாலேஜை நமக்கு கொடுக்கறது, புரிந்து கொள்ளக்கூடிய நேரத்தை நமக்கு சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறது அப்படிங்கிறத பண்றது. அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து நிச்சயமா ஏஐ வந்து நம்ம பயன்படுத்திக்கிறதுல தப்பு இல்லை. சிறப்புங்க சார். நிறைய கேள்விக்கு ரொம்ப சுவாரஸ்யமா, ரொம்ப ஆழமா வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. இந்த வாரம் என்ன புக் அப்படிங்கறத நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் வாட்ஸ்அப் சேனல்ல வந்து சொல்லுங்க சார். நிச்சயம் சொல்றேன். நான் நேரம் கொடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. MP and I, 14 years of legacy, 250 plus projects delivered. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.